இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் எப்படி நம்ம ட்ரா பண்ணணும், எந்தெந்த மாதிரி கண்டிஷன்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் அதில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு லேஅவுட்டான ஐடியாவை கொடுத்துட்றேன். நிறைய பேருக்கு வந்து பேஸ் பேரலல் அப்படிங்கிற நிறைய கண்டிஷனுக்கு வந்து டவுட் இருக்குது, எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, அந்த வீடியோட ஐஎம் என்ன பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செய்ய இது பண்ணிக்கணும். ஓகே, கற்றுக்கிற மாதிரி. ஓகே, இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாலிட்ஸ்க்கு மாதிரி தான் RSM ரைட் சைடு மெத்தடுமே ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, கார்னர் இருந்ததுன்னா ரைட் சைடு வச்சு வரையும், எட்ஜ் இருந்ததுன்னா ரைட் சைடு வச்சு வரையும். அதாவது இது எட்ஜு, சைடு, பேஸு. ஓகே, இது என்னதுன்னா கார்னர். ஓகே, ரைட் சைடு மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இது VP ரீஜன், இது HP ரீஜன். ஓகே ஓகே இது VP ரீஜன், இது HP ரீஜன். இப்போது எந்த கண்டிஷன் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸகன் வந்து இருக்குது, ஹெக்ஸகனல் ப்ரிசம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கீழே ஹெக்ஸகனை என்ன பண்ணிடுவேன், ட்ரா பண்ணிடுவேன் வித்து கரஸ்பாண்டிங் டு இப்போ இது வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சைடு எட்ஜி பேஸுன்னு கொடுக்காம இதோட சைடு வந்து பெர்பெண்டிகுலர் டு VP அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த கண்டிஷன் தான் இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் தான் நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அந்த வீடியோ டேம் ஷோ டு சே அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சமயம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே கீழே ஹெக்ஸகன் வந்து வரைஞ்சாச்சு. என்ன ஹெக்ஸகனல் ப்ரிசம் தானே கொடுத்துருந்தாங்க. அப்போ மேலே என்ன போர்ஷன் வரைய போகிறேன், நான் இது வந்து சும்மா வரைகிறேன். எல்லோரும் ஹெக்ஸகன் வரைஞ்சோடனே சும்மா இப்படி என்ன பண்ணுறாங்க, ஹெக்ஸகன் மாதிரி ட்ரா பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இதை பண்ணக்கூடாது. ஹெக்ஸகன் எப்படி ட்ரா பண்ணுறது, பென்டகன் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறது தெளிவாக ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அந்த மாதிரி சர்க்கிள் வச்சு ஹெக்ஸகன் ட்ரா பண்ணுறது, பென்டகன் ட்ரா பண்ணுறது அப்படி மாதிரி கண்டிஷன். ஓகே, இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்படி நேமிங்ஸ் வந்து கொடுக்கணும். நேமிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இங்கிட்டிருந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எல்லா இதையும் என்ன பண்ணணும் மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போனதுக்கப்புறம் இதோட ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சிஸ் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 70 அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அடுத்து இப்போ இது வந்து ஹெக்ஸகனல் ப்ரிசம். இதே இதில் நான் ஹெக்ஸகனல் பிரமிடை வச்சு நான் காமிக்கிறேன். ஓகே, நான் ஹெக்ஸகன் தயவு செஞ்சு இப்படி நல்லா ட்ரா பண்ணக்கூடாது. இது நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி தான் என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரமிடை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, பேஸில் இருந்து ஒரு சர்டன் ஹைட் எடுத்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரூல் வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன ரூல் படி நம்ம ட்ரா பண்ணுவோம், ரைட் சைடு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா ஹெச்பியோட ஆங்கிளை VPயில் கட் பண்ணுவோம், VPயோட ஆங்கிளை ஹெச்பியில் கட் பண்ணுவோம். ஓகே, இது என்னது HP. அப்போது VPயோட ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், கீழேருந்து என்ன பண்ணுவோம், கட் பண்ணுவேன். கீழேருந்து கட் பண்ணும்போது எதுக்காவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதான் என்னது மிட் பாயிண்ட். ஆக்சிஸ்லேருந்து சில தூரம் தள்ளி ப்ரொடாக்டர் அப்படி வச்சு எடுத்து கட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா ஆக்சிஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, அதாவது இதான் ஆக்சிஸ், நடுப்புள்ளி தான் எப்போவுமே என்னது ஆக்சிஸ். இது கரெக்டாக வராதனால வரல. இதிலேருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் தள்ளி அதுலேருந்து என்ன பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது VPயோட ஆங்கிள் கொடுத்துருந்தா HPயில் வரையணும். எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பென்சில் மேலே இருந்து நான் பார்க்கும்போது டாப் வியூவா இப்படி நான் அந்த பென்சிலை வெட்டி துண்டா இப்படி நான் அந்த பென் இப்போ இந்த பென் கேப்பை வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். ஓகே, இந்த பென் கேப் இருக்குது, இதை வந்து நான் இப்போ வந்து மேலேருந்து கட் பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணினோடனே இப்படி எனக்கு தெரியும் மேலே என்ன பண்ணணும் தெரியும். அந்த வியூ தான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கீழே வியூ. அதாவது இமேஜின் பண்ணிக்கிட முடியுதா. இப்போ வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் இப்படி கட் ஆகிருக்கு அப்படின்னா அதாவது ப்ரிசம் இருக்குது, பிரமிடுக்குள்ளே வரைஞ்சிட்டணும். சரியா, இந்த இது இருக்குது, இந்த இதில் சொன்னால் தெரியும். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஹெக்ஸகனல் பிரமிட் இருக்குது, அதில் இப்படி மேலே வெட்டணுன்னு மேலே இருந்து அந்த ஏரியாவை நான் பார்க்குறேன் அப்படின்னா இது 3 டைமென்ஷனல் எடுத்து பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஹெக்ஸகன் வச்சுருக்கேன் அப்படின்னா மேலே இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த கூர்மையான பகுதி என்ன இருக்கும், கட்டாயிருக்கும். மீதி உள்ள போர்ஷன் இப்படி இருக்கும். இங்கே என்ன எப்படி கட்டாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூர்மையான போர்ஷன் பாதி பேருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். இந்த இடத்துல பார்க்குறது வந்து என்ன வியூன்னு பார்த்தீங்கன்னா டாப் வியூன்னு பார்ப்போம். இந்த இடத்துல என்ன வியூன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. ஓகே, இது ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம். ரெண்டாவது என்ன சொன்னால் HPயில் ஆங்கிள் கொடுத்துருந்தா VPயில் கட் பண்ணணும், VPயில் ஆங்கிள் கொடுத்துருந்தா HPயில் கட் பண்ணணும். கட் பண்ணும்போது இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கண்டிஷன், தரையிலேருந்து 2 சென்டிமீட்டர் எடுத்து கட் பண்ணுங்க அப்படின்னோடனே நான் என்ன பண்ணுறேன், 2 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு பாயிண்ட்டை வச்சு ஒரு லைன் வரைஞ்சி ப்ரொடாக்டர் அந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுவோம்னா ப்ரொடாக்டர் என்ன பண்ணுவேன் அந்த லைனில் வச்சு ஒரு 40 டிகிரியோ 50 டிகிரியோ கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சைடு 40 டிகிரி எடுத்து கட் பண்ணலாம், இந்த சைடு 40 எடுத்து கட் பண்ணலாம். ஓகே 40 டிகிரி எடுத்து என்ன பண்ணுறேன், கட் பண்ணும்போது தெளிவாக வந்து பேர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 1 2 3. ஓகே, மொத்தம் இதில் எத்தனை சைடு இருக்கா, 6 சைடு இருக்கா. அப்போ இது எப்போவுமே லைனுக்கு மேலே வந்து டேஷ் கொடுப்போமா, 4 டேஷ் 5 டேஷ் 6 டேஷ். அப்போது நான் கொஞ்சம் டார்க்காக வந்து வரைகிறேன். இந்த ஏரியாவை தவிர மீதி உள்ள ஏரியா என்ன ஆக போகுது, இந்த ஏரியா என்ன ஆக போகுது, கட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது கட் ஆகுனதுக்கப்புறம் எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ரெஃபரன்ஸ் லைன். ஓகே, இந்த லைனுக்கு அப்படியே ஒரு பேரலல் லைன் வரைஞ்சி இந்த இடத்துலேருந்து எல்லா இதுலேருந்து என்ன பண்ணணும் 90 டிகிரியாக எடுத்துகிட்டு
இப்போ வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ மேலேருந்து நான் மேலே கட் பண்ணியாச்சு. ஓகே, ஹெச்பியோட ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க, நான் விபியில் கட் பண்ணிட்டேன். இப்போது நான் ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த ஏரியா போயிருக்கும், புரிஞ்சுக்கிட்ட முடியுதா? ஃப்ரண்ட் வியூலேருந்து நான் பார்க்கும்போது இந்த ஏரியா போயிருக்கும். இப்போ டாப் வியூவில் என்ன பண்ணும், அந்த போன ஏரியாவை நான் இந்த இடத்துல இந்த ஹெக்ஸகனல் ப்ரிசம் இருக்குது, அதில் டாப் வியூ கட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்கணும் பார்த்தீங்களா? அதனால் மேலேருந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை கரஸ்பாண்டிங்காக கொண்டு வருவேன். கொண்டு வந்து கட் பண்ணுவேன். அது எங்கே கட் ஆகிருக்கோ அந்த இடத்துல இப்படி ஒரு நீங்கள் இப்படி மார்க்கிங் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேலே இருந்து இந்த எக்ஸ்டர்னல் ப்ரிசன்ஸை பார்க்கிங்க அப்படின்னா இந்த ஏரியா கட் ஆகிருக்கு. இந்த ஏரியாவை தான் என்ன பண்ணணும், இங்கே நான் ட்ரா பண்ணுவேன். இந்த ஏரியாவை தான் என்ன பண்ணுவேன், இப்படி இங்கே ட்ரா பண்ணி இப்படி ஷேட் அவுட் அடிப்பேன். அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இங்கேருந்து இது எவ்வளோ கட் ஆகிருக்குங்கிற மெஷர் பண்ணி இப்படி ஆர்க் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்க்கு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் தெளிவாக. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பெக்ஸ்லேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் கட் பண்ணிங்க, 3 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு லைன் வரைஞ்சி ஒரு 90 டிகிரி வச்சு கட் பண்ணுங்கள். சரி, 80 டிகிரி வச்சுருந்தா டில்டடாக வரும். நான் டில்டடாக வரணுக்காண்டி சொல்கிறேன். ஓகே, 1 இந்த இடத்துல எத்தனை எட்ஜஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 1 6 எட்ஜஸ் இருக்குது. அப்போ 1 இது 2 இது 3 டேஷ் எல்லாமே சாரி இது 4 டேஷ் இது 5 டேஷ் இது என்னது 6 டேஷ். அங்கேருந்து மேலே இருந்து அந்த லைனை என்ன பண்ணணும், அப்படியே கீழே கொண்டு வந்து சேர்க்கணும். இப்படி நம்ம சேர்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2லேருந்து அந்த லைனை கீழே கொண்டு வந்து சேர்க்குறேன், 3லேருந்து லைனை கீழே கொண்டு சேர்க்குறேன். அப்படி சேர்க்கும் போது எங்கெல்லாம் வெட்டுதோ அந்த இடத்துலலாம் இப்படி நம்ம ஜாயின் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட் அவுட் ஆகிருக்கும். இந்த ஏரியா என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா கட் அவுட் ஆகிருக்கும். மேலே ஆங்கிள் எடுத்துகிட்டு அந்த லைன்லேருந்து மேலேருந்து நான் கீழேருந்து கொண்டு வரணும் அப்படின்னா எந்த இடத்துல இங்கே கட் ஆகுதோ ஹெக்ஸகனில் அந்த இடத்துல என்ன பண்ணணும், பேஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன், இங்கேருந்து ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணும். இந்த லைனுக்கு என்ன பண்ணணும், பேரலல் லைன் இப்படி நம்ம ட்ரா பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணணும், 90 டிகிரிக்கு ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிட்டு இந்த இதில் இந்த லைனை பேஸாக வச்சுட்டு இங்கேருந்து இங்கே 1 எவ்வளோ இருக்குது, 2 எவ்வளோ இருக்குது, 3 எவ்வளோ இருக்குது, 4 எவ்வளோ இருக்குது, 5 எவ்வளோ இருக்குது, 6 இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து பேஸை கட் பண்ணி இங்கேருந்து என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன். இங்கேருந்து நான் கட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு போர்ஷன், இதாவது மேலேருந்து நான் டாப் வியூவோட போர்ஷன் இங்கே என்ன ஆயிருக்கும், எனக்கு அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதான் நான் வந்து கட் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ தான் ப்ரொசீஜர்ஸு. செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன். இங்கேருந்து பார்க்கும்போது டாப் வியூ இப்படி ஒரு பென் இருக்குது அப்படின்னா இப்படி மேலே கட் பண்ணது மேலேருந்து இப்போ என்ன பார்க்குறேன் உனக்கு இப்படி தெரியுது. ஓகே, அதான் டாப் வியூ கீழே வந்து வரையணும். இங்கே ஒரு ஹெக்ஸகனல் ப்ரிசம் இருக்குது, அதில் அப்படி ஒரு ஏரியா கட் ஆகிருக்கு. அப்போ மேலேருந்து நான் ஹெக்ஸகனை பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் இங்கேருந்து பார்ப்பேன். இப்போது இந்த கட் பண்ண போர்ஷனை இப்படி நான் வச்சு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூவில் என்ன தெரியுமோ அது தெரியும். ஓகே, ஹெச்பியில் ஆங்கிள் கொடுத்துருந்தா விபியில் கட் பண்ணுவோம், விபியில் ஆங்கிள் கொடுத்துருந்தா ஹெச்பியில் கட் பண்ணுவேன். அதே ரைட் சைட் மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இது பேஸ் பர்பெண்டிகுலர், பேஸ் பேரலல் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். மேலே ஆங்கிள் எடுத்து கட் பண்ணிட்டா மேலேருந்து எல்லா லைனையும் என்ன பண்ணணும், கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்து அது எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்துல ஃபுல்லாக அப்படி லைனை ஜாயின் பண்ணி இப்படி பண்ணால் அந்த ஏரியா என்ன ஆயிருக்கும், ஹேச்சட் ஏரியா. இந்த ஷேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேட் பண்ண ஏரியா என்ன ஆயிருக்குன்னா கட் அவுட் ஆயிருக்கும். இந்த ஏரியாவை இந்த கட்டிங் ஆங்கிள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரொடக்டரை வச்சு ஆங்கிள் கட் பண்ணு, அதுக்கு இப்படி ரெஃபரன்ஸ் லைன். ஓகே, பேரலல் லைன் எடுத்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா X1 Y1 பேர் வைக்கணும் அந்த லைன். ஓகே, அடுத்து நீடில் எடுத்து இப்போ இது 1வது பாயிண்ட் அப்படின்னா தரையிலேருந்து இது 1 எவ்வளவுன்னு மெஷர் பண்ணணும், அடுத்து 2 எவ்வளோன்னு மெஷர் பண்ணணும், அடுத்து 3 எவ்வளோன்னு மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வச்சு என்ன பண்ணுவோம், ஆர்க் அடிப்பேன். இதே இதில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டும் என்ன பண்ணுவேன், சைடில் வந்து கொண்டு வருவேன். சைடில் கொண்டு வந்து இப்போ 2 இருக்கா, நடுவில் கட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த சைடில் கொண்டு வந்து 2 டேஷ் 5 டேஷ்னு கொண்டு வருவேன். ஸ்ட்ரைட் லைனுக்கு கொண்டு வந்து இந்த இன்க்ளைன்ட் லைனில் எல்லா பாயிண்ட்ஸையும் என்ன பண்ணுவேன், கொண்டு வர வச்சு இந்த இன்க்ளைன் லைன்லேருந்து என்ன பண்ணுவேன், மெஷர் பண்ணி கட் பண்ணுவேன். இங்கேருந்து 1 மெஷர் பண்ணி இந்த 1வது லைன் ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து தான் வச்சு அடிக்கணும்னா அந்த X1 Y1 வச்சுட்டு ஒரு ஆர்க்கு. அடுத்து இங்கேருந்து 2 டேஷை மெஷர் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் லைனில் 2 எங்கே வருதோ அங்கே ஆர்க் அடிக்கும். அந்த பேசிக் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக செம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எப்படி நம்ம ட்ரா பண்ணுறோம், ரைட் சைட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஹெச்பியில் ஆங்கிள் கொடுத்தா விபியில் கட் பண்ண போகிறோம், விபியில் ஆங்கிள் கொடுத்தா ஹெச்பியில் கட் பண்ணுறோம். இங்கே கொடுத்துட்டு இப்போ இங்கே வெட்டிட்டு மேலே கொண்டு போய் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ சம் ஏரியா கொடுத்துருப்பாங்க. இப்போ இப்படி ஒரு இது இருக்குது, இங்கேருந்து 1.5 சென்டிமீட்டர் தள்ளி கட் பண்ணுங்கள் அப்படின்னு பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணிவிட்டு கீழேருந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேலே எல்லா ஏரியாவும் என்ன பண்ணணும், கொண்டு போய் இந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். மேலே கட் பண்ணதுக்கப்புறம் மேலேருந்துக்கு என்ன பண்ணணும், கீழே கொண்டு வந்து இந்த பாயிண்ட் எங்கெங்கே கட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை நம்ம டெமோ கண்டி நான் சொல்லியிருக்கேன். நான் அடுத்தது சம் நான் வரும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லும்போது புரியும்.